Hello friends, இன்னைக்கு நம்ம 11th standard biology zoologyல first lesson the living world அந்த லெசன்ல நேத்து வந்து introduction பார்த்தோம். introductionல வந்து diversity in the living world அந்த டாபிக் பார்த்தோம். எக்கோசிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம், பயோடைவர்சிட்டினா என்னன்னு பார்த்தோம், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யார், அதை டிஃபைன் பண்ணவங்க யார், இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த லெசனை பற்றி ஒரு ஓவரால் வியூ பார்த்தோம். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இப்போது ஒரு ஆர்கானிசம்க்கு இன்னொரு ஆர்கானிசம்க்கும் சில ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் லிவிங் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு தனித்தனியான சில பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் தான் இது லிவிங் ஆர்கானிசம், இது நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு தன்னைத்தானே பிரித்து வச்சுக்கிறது. ஸோ அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஷோ a variety of unique characters different from non-living matter. உண்மைதான், லிவிங் ஆர்கானிசம்ஸ் கிட்ட இருக்கிற கொஞ்சம் கேரக்டர்ஸ் வந்து பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வந்து நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கிட்ட இருக்காது. த கீ கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் செல்லுலார் ஆர்கனைசேஷன். செல்லுலார் ஆர்கனைசேஷன்னா என்னது? நம்ம செல்லு எப்படியெல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்குது, டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அப்படிங்கிறது செல்லுலார் ஆர்கனைசேஷன். அண்ட் தென் நியூட்ரிஷன்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் யூஸ் பண்ணுறோமா, ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷனை வந்து யூஸ் பண்ணுறோமா? ஆட்டோட்ரோபிக்னா அது அந்த ஆர்கானிசம் வந்து தனக்கு வேண்டிய ஃபுட்டை வந்து தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஹெட்ரோட்ரோபிக்னா ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னொரு ஆர்கானிசம் மேலே ஃபுட்டுக்காக டிபெண்ட் ஆகிருக்கிறது தான் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஸோ அந்த வகையில் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸும் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்குது. அண்ட் தென் ரெஸ்பிரேஷன் என்னது? நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷனா இல்லை அனரோபிக் ரெஸ்பிரேஷனா? 2 types ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் தேர், ஏரோபிக் அண்ட் அனரோபிக். எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி ரெஸ்பயர் பண்ணுது, எந்தெந்த ஆர்கானிசம் ஆக்சிஜன் யூஸ் பண்ணாமல் ரெஸ்பயர் பண்ணுது. ஸோ தட் இஸ் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். அண்ட் மெட்டபாலிசம். வாட் இஸ் மெட்டபாலிசம்? நம்ம உடம்புல நடக்கிற கெமிக்கல் சேஞ்சஸ், அதை தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அது சில ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கும், சில ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்காது. அண்ட் தென் க்ரோத் கண்டிப்பாக நடக்கும். அந்த க்ரோத் எப்படி நடக்குது, அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இப்போ நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு பர்டிகுலர் ஸ்டேஜில் க்ரோத் ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் இந்தந்த ஸ்டேஜில் க்ரோத் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ். அப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலைனா என்ன? ரியாக்ஷன் காமிக்கிறது. இப்போ யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இப்போ பிளான்ஸை போய் நம்ம பிளான்ஸை வெட்டுறதோ ஏதோ பண்ணோம்னா அது ரியாக்ட் பண்ணாது. ஸோ இதுதான் லிவிங் ஆர்கானிசம்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் மூமெண்ட். நாம் மூவ் பண்ணுறோம், பட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் மோஸ்ட்டாக மூவ் பண்ணுறது கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீப்ரொடக்ஷன். வி கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். அதே மாதிரி அங்கேயும் வேறு மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஃபார் த நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அண்ட் எக்ஸ்க்ரீஷன் நடக்குது. அடாப்டேஷன், ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கிற மாதிரி பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ் நான் லிவிங்காக இருந்தாலும் லிவிங்காக இருந்தாலும் அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டில் தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்குது. அண்ட் ஹோமியோஸ்டேசிஸ்னால் அது அந்த ஆர்கானிசம் அதோட என்விரான்மெண்ட்டில் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதோட ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனை அதோட பாடிக்கும் அதை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் அது மெயின்டைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கேமல் டெசர்ட்டில் இருக்குது. ஸோ கேமல் வந்து அந்த ஏரியாவுக்கு அது அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி போலார் பியர் வந்து ஆர்டிக் ரீஜன்ஸில் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து போலார் பியரை கொண்டு வந்து இந்த இடத்துல டெரெஸ்ட்ரியல் லேண்டில் வச்சோம்னா, டெசர்ட்டில் வச்சோம்னா அது வாழ முடியாது. ஸோ இதுதான் ஹோமியோஸ்டேசிஸ். ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனை பாடிக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது தான் ஹோமியோஸ்டேசிஸ். அண்ட் தென் நியூமரஸ் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்ஸானமிஸ்ட் ஹாவ் மேட்
tremendous contribution and documentation in the observation and the study of even minute characters in living organisms. சயின்டிஸ்ட்டும் டாக்ஸானமிஸ்ட்டும் எல்லாரும் ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நிறைய லிவிங் ஆர்கானிசம்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு, அதுவும் மைன்யூட்டான கேரக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Their keen observations have led to the classification of living organisms and the study of their interrelationships. ஸோ சயின்டிஸ்டோட ஆராய்ச்சியால் மட்டும்தான் இன்றைக்கி நாம் லிவிங் ஆர்கானிசம்ஸோட கிளாசிஃபிகேஷனை வந்து நம்ம படிச்சுட்ருக்குறோம். ஓகேங்களா, இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதில் வந்து நீங்கள் இந்த கீ ஃபேக்டர்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. த கீ ஃபேக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் செல்லுலார் ஆர்கனைசேஷன், செல் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது, நியூட்ரிஷன், எந்த மாதிரி நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம், ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிசம், க்ரோத்து, ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, மூவ்மெண்ட், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்க்ரீஷன், அடாப்டேஷன் அண்ட் ஹோமியோஸ்டேசிஸ். இதெல்லாம் தான் த பர்டிகுலர் கீ ஃபேக்டர்ஸ் விச் டிஃப்ரென்ஷியேட் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அடுத்து என்னதுன்னா, இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளே வரப்போகிறோம், நீடு ஃபார் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் எதுக்கு நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம்? ஸோ தட் இஸ் த டாபிக். For example, we come across many places where things are arranged in specific categories. In supermarkets, the shelves can have rows and columns of groceries, cosmetics, toys, stationeries, snacks and utensils. If it is not arranged in a well organized manner, customers and salespersons will waste a lot of time in finding an item. ஒன்றும் இல்லை, சூப்பர் மார்க்கெட் போகிறோம், சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னா ஒவ்வொரு ஷெல்ஃப்லேயும் ஒவ்வொரு ஐட்டம்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்கலாம், இந்த சைட் ஃபுல்லாக க்ராசரி ஐட்டம்ஸ் பார்க்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க சூப்பர் மார்க்கெட்டில். சப்போஸ் இதெல்லாம் பிரிக்காமல் அங்கங்கே ரேண்டமாக வச்சுருந்தோம்னா நம்மளால் போய் அந்த ஐட்டமை நம்ம வாங்க முடியுமா? முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதே தான் நம்ம ஸ்நாக்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்மளால் அந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து நம்மளுக்கு தேவையான ஐட்டம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த சேம் வே லைப்ரரிஸ் ஆல்சோ ஆர்கனைஸ் த புக்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கலி ஆர் ஜேர்னர் வைஸ் ஆர் ஆட்டோபயோகிராஃபிஸ், நாவல்ஸ், கிட்ஸ் ஸ்டோரிஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன் எக்ஸெட்ரா. ஓகேங்களா. லைக்வைஸ் இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள் டு ஸ்டடி ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். என்ன சொல்ல வரீங்கன்னா, லைப்ரரி போகிறீங்க, ஒரு புக் எடுக்கணும், அங்கே புக்ஸ் எல்லாம் தனித்தனி ரேக்கில் இந்த ஜேர்னல், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, மேகசின்ஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், நாவல்ஸ் இப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. சப்போஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம தேடி வந்த புக்கு நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் லிவிங் ஆர்கானிசம்ஸையும் ஒரே குரூப்பில் போட்டு வச்சோம்னா நம்மளால் ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன். லைக்வைஸ் இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள் டு ஸ்டடி ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஹென்ஸ் இட் பிகம்ஸ் நெசசரி டு டிவைஸ் சம் மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் டு மேக் திஸ் பாசிபிள் அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? இது எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணணும், ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். அதுக்கு தான் ஒரு ப்ராசஸ் நாம் க்ரியேட் பண்ணது கிளாஸிஃபிகேஷன். இப்போ கிளாஸிஃபிகேஷன் இஸ் எ ப்ராசஸ் பை விச் திங்ஸ் ஆர் grouped in convenient categories based on easily observable characters. ஈஸியாக அப்சர்வ் பண்ண மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸை வச்சு ஆர்கானிசம்ஸை நாம் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாஸிஃபிகேஷன். Classification is a process by which things are grouped in convenient categories. நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற கேட்டகரிஸ்லாம் திங்ஸை வந்து குரூப் பண்ணியிருக்கிறோம். எதை வச்சு குரூப் பண்ணியிருக்கிறோம்? பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். ஈஸியாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு அப்சர்வ் பண்ணி நாம் பிரிச்சிருக்கிறோம். ரொம்ப ஈஸியாக ஒன்று சொல்லணும்னா, இப்போ பிளான்ஸே வச்சுக்கோங்க. பிளான்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸில் வெஜிடபிள்ஸ் பியரிங், அப்புறம் ரூட்டில் வெஜிடபிள்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ வெஜிடபிள்ஸே நம்ம பல வகையாக பிரிச்சுக்கிறோம்ல. இது க்ரீன்ஸு, இது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மு, பொட்டேட்டோ, கேரட் எல்லாம் ரூட்டு, அண்டர் கிரவுண்ட் ரூட்டு,
ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறோம்ல கேட்டகரிஸ். ஸோ அதை பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். இப்போது ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற கேரக்டர்ஸை வச்சு தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், the scientific term used for these categories is taxa. taxa அப்படிங்கிற டேர்மை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கிளாஸிஃபிகேஷனுக்கு. taxon அப்படின்னா சிங்குலர், taxa என்பது ப்ளூரல். taxa indicates categories at different levels. taxa என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கேட்டகரிஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், ஒவ்வொரு லெவலில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், கிங்டம் அனிமேலியா இன்க்ளூட்ஸ் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் எக்ஸட்ரா. ஸோ கிங்டம் அனிமேலியா எடுத்துக்கோங்க. அந்த கிங்டம் அனிமேலிக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? மேமல்ஸ், ஏவ்ஸ், ரெப்டைல்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் தனித்தனி கேட்டகரிஸ் அதுக்குள்ளேயும் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. taxa indicates categories at different levels. So based on their characteristics, all living organisms can be classified into different taxa based on the characteristics. பேர்டு வந்து பறக்கும், ஓகேங்களா? பேர்டு வந்து பறக்கும், ரெப்டைல்ஸ் வந்து ஊந்து போகிறது. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி? ஒவ்வொரு டாக்ஸாவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. டாக்ஸானா என்னென்னு நெக்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க பாருங்கள். த சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் கால்டு டாக்ஸானமி. த சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் கால்டு டாக்ஸானமி. ஓகேங்களா? சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை தான் என்னன்னு சொல்கிறோம்? டாக்ஸானமி. இட் இஸ் ஏ சயின்ஸ். External and internal structures along with developmental process and ecological information of organisms are essential as they form the basis of the taxonomical studies. அதாவது நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வரோம்ல, கிளாஸிஃபை பண்ணிட்டு வரோம்ல, அப்படி கிளாஸிஃபை பண்ணிட்டு வரும்போது அந்த ஆர்கானிசமோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸும் இன்டர்னல் ஃபீச்சர்ஸும் சேர்ந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஆல்சோ த டெவலப்மெண்டல் ப்ராசஸ். இப்போது ஒரு ஆர்கானிசம் இருக்குதுன்னா அந்த ரெண்டு ஆர்கானிசம் எடுத்துக்கிறோம்ப்பா. இந்த ரெண்டு ஆர்கானிசம் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுங்க காமிக்கிறதுக்காக இப்போது இதோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். இது ஒரு மாதிரி இருக்கும், ஹேண்ட்ஸ் இருக்கும், லெக்ஸ் இருக்கும், டெய்ல் இருக்கும். இன்னொரு ஆர்கானிசம்க்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே என்ன, அந்த பாடி, அந்த ஆர்கானிசமோட பாடிக்குள்ளே என்னெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆர்கானிசமில் இதுக்கும் ஏதோ ஒரு ஆர்கானிசம் மிஸ்ஸிங்காக இருக்கலாம். அப்புறம் டெவலப்மெண்டல் ப்ராசஸ்னால் இது எம்ப்ரியோவில் எப்படி இருந்தது, அப்புறம் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த ஆர்கானிசம் எப்படி வளர்ந்தது. ஸோ அந்த ஸ்டேஜஸ் வந்து ஒரு ஆர்கானிசமுக்கு இன்னொரு ஆர்கானிசமுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், அதோட சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் அது என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிடுது, எந்த இடத்துல லிவ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் பேசிஸ் ஃபார் த கிளாஸிஃபிகேஷன். இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் தே ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ். டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் கிளாஸிஃபிகேஷன் பற்றி படிக்கிறதுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், once again characterization, identification, nomenclature and classification are the scientific stages that are basic to taxonomy. டாக்ஸானமிக்கு பேசிக்கான டூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒன் இஸ் கேரக்டரைசேஷன், அந்த அனிமலோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, அப்புறம் அதோட ஐடென்டிஃபிகேஷன், அந்த ஆர்கானிசமை ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் நோமென்க்ளேச்சர், அந்த ஆர்கானிசமுக்கு நேமிங் பண்ணணும், அண்ட் கிளாஸிஃபிகேஷன், அதை எந்த குரூப்பில் கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஸ்டேஜஸ் தான் டாக்ஸானமிக்கு ரொம்ப ரொம்ப பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நோமென்க்ளேச்சர் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆர் த பேசிக் ஸ்டேஜஸ் for the scientific stages that are basic to taxonomy. Taxonomyக்கு இதெல்லாம் தான் பேசிக் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ தான் நம்ம டாப்பிக்கோட மெயின் கண்டென்ட். இப்போ இது ஃபுல்லாக என்னன்னு சொன்னோம், இதை வந்து இங்கே கடைசியில் கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. த பேசிக் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் ஆர், எதுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், இந்த வாட் ஆர் த பேசிக் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், to identify and differentiate closely related species. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்ன
What is the basic need for the classification? First point, to identify and differentiate closely related species. Closely related species, cat, lion, tiger, இதெல்லாமே சேம் ஸ்பீசிஸ், கேட் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கிளாசிஃபிகேஷன் தேவை. டு நோ த வேரியேஷன் அமாங் த ஸ்பீஷீஸ், இந்த ஸ்பீஷீஸ்க்கும் அந்த ஸ்பீஷீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக we are doing the classification. To understand the evolution of species, இந்த ஆர்கானிசம் எந்த ஆர்கானிசம்லேருந்து வந்திருக்குது, ஸோ அதோட எவல்யூஷனரி சேஞ்சஸ் என்னெல்லாம் ஆயிருக்குது, டைனோசர்லேருந்து இப்போ ரெப்டைல்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி எவல்யூஷனரி சேஞ்சஸ் என்னெல்லாம் நடந்துக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக we are studying classification. To create a phylogenetic tree among the different groups. Phylogenetic ட்ரீனா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு க்ரியேட் பண்ணுற ஒரு ட்ரீ டயக்ராம் தான் பைலோஜெனட்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். பைலோஜெனட்டிக் ட்ரீனா ஒன்றும் இல்லை, எவல்யூஷன் வழியாக ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. டு கிரியேட் எ பைலோஜெனட்டிக் ட்ரீ அமாங் த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அண்ட் தென் டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ we can conveniently study about the living organisms by understanding the classification. ஓகேங்களா? ஸோ டுடேஸ் டாபிக் ஓவர். ரொம்ப ஈஸியான டாபிக். வாட் இஸ் த நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், அண்ட் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.